ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா குஜராத்தி ரெசிபி கட்டா மூங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கட்டா மூங் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான பாசிப்பயிரை எடுத்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் தயிர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலை மாவு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சீரகத்தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு, கருவேப்பிலை, சீரகம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், வரமிளகாய், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தயிரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்த பாசிப்பயிரையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கொதி வந்த பின்னாடி இறக்கிடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான கட்டா மூங் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு.